மாடுபிடி வீரர்களும் கொஞ்சம் நல்லா பிடிச்சி இது பண்ணோம். இது வந்து சொல்ல முடியல. இது சொன்னா என்ன சொல்றீங்க? சொல்றதுன்னா சிறப்பா நல்லா மாடு பிடிக்கிறது நல்லா இதா பிடிக்கணும். நம்ம பெருமக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ட அனைத்து உறுப்பினர்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரிக்கணும். ரொம்ப இது என்ன சொல்றதுன்னா இப்போ மாடுபிடி வீரர்களும் கொஞ்சம் நல்லா பிடிச்சி இது பண்ணோம். எல்லாம் அதுக்கு இது தோரணத்துக்குள்ள பிடிச்சி நல்லா கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். என்ன சொல்றதுன்னா மாடு இவ்வளவு வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். மாடு பிடிக்கிறவர்களும் கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து அவங்க வந்து யாரை பத்தி எந்த குறையும் சொல்ல கிடையாது. எல்லாரும் நல்லா தான் பண்றாங்க. ஸோ புல் கேச்சருக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தோரணத்துக்குள்ள மாடு பிடிங்க. ஏன்னா ஒரு மாடு வந்து வளர்க்குறதுன்றது சரசர விஷயம் கிடையாது. ஒரு மாடு வளர்த்து அதை தயார்படுத்தி அவங்களும் 8 வருஷமா வளர்த்து போராட்டத்தை தாண்டி 8 வருஷமா வளர்த்து ஒரு வருஷத்துக்கு 360 நாள் வளர்த்து ஒரு போராட்டம் தாண்டி மாடு வளர்த்து ஒரு அத்து பண்ணி போடுறாங்க. அது வந்து நீங்க தோட்டத்துக்குள்ள பிடிச்சிங்களன்னா பெரிய எல்லாருக்கும் சந்தோஷம். தோட்டத்தை தாண்டி பிடிச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த புல் கேச்சருக்கு தயவு செஞ்சு சொல்றேன், தோட்டத்துக்குள்ள பிடிங்க, நேர்மையா பிடிங்க. என்னைக்குமே நேர்மையா பிடிச்சிங்கன்னா உங்க பேர் என்றென்றும் நினைச்சு நிற்கும். அது வந்து கண்டிப்பா ரொம்ப அது வந்து எடுத்துக்கோங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காது நம்ம சொல்றோன்னு. இது எப்பயுமே எல்லாரும் சொல்றது தான் புல் கேச்சருக்கு. ஸோ அவங்களும் காலை உரிமையாளர் அதான் சொல்றாங்க, நீங்க பிடிச்சிங்களா நேர்மையா பிடிங்க, எங்களுக்கு சந்தோஷம். தோட்டத்துக்கு வெளியே வந்து அவுட்டர் பிடிச்சிங்களான்னா அது வந்து ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுது. அது வந்து சொல்றாங்க. அவங்களே வீடியோ அது ஒரு வீடியோ மூலியமா தான் எல்லாமே வந்து வெளிவராகும். அதனால இன்னைக்கு வந்து நம்ம நேர்காணல் எடுக்க வந்தோம். அவங்க வந்து இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க. ஸோ எந்த காலை உரிமை எந்த புல் கேச்சரும் தப்பா நினைச்சுக்காதீங்க.